functional group transformation by reduction to அதாவது கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ஸ். இப்போ நம்ம 4 டைப் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்னு பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து ஒரு டைப் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் தான் இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். தட் இஸ் ஹைட்ரைட் ரியேஜென்ட்ஸ். தட் இஸ் அலுமினியம் ஹைட்ரைட், சோடியம் போரோஹைட்ரைட் பார்த்தோம். இன்னும் என்ன இருக்கு நமக்கு? தட் இஸ் மாலிகுலர் ஹைட்ரஜன், தென் எலக்ட்ரான் டோனார்ஸ், and then hydrogen radical donors idellame irukku. So that is called catalytic hydrogen, using hydrogen for reduction. Idu inda PowerPoint konjam fast ah poidum. So catalytic hydrogenation uses molecular hydrogen, and that can be carried out under two different conditions, that is heterogeneous catalyst and homogeneous reduction. Heterogeneous catalyst வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஏன் heterogeneous அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, the hydrogen gas is absorbed on metals like nickel, palladium and platinum, which are not soluble in solvents, organic solvents. Whereas நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஒரு சால்வெண்ட்ல கரைச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். அப்போ இது ரெண்டு அந்த சால்வெண்ட்ஸ்ல எல்லாமே these metals will not react. அப்போ உங்க ரியாக்ஷன் மீடியத்துல you will have solid as well as liquid. So ரெண்டும் டிஃபரெண்ட் ஃபேஸ்ல இருக்கும். That is why they are called as heterogeneous catalyst. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நிக்கல், பெலேடியம் அண்ட் பிளாட்டினம். ஸோ நிக்கலுக்கான ரியேஜென்ட் வந்து ராணி நிக்கல், பெலேடியம் வந்து பெலேடியம் சார்கோல் இருக்கலாம், அல்லது சப்போர்ட்டட் கேட்டலிஸ்ட் மாதிரி பேரியம் சல்ஃபேட் ஆர் கால்சியம் கார்பனேட்டோட யூஸ் பண்ணலாம். தட் இஸ் லிண்ட்லர் கேட்டலிஸ்ட். அண்ட் தென் பெலேடியம் வித் பெலேடியம் ஆக்சைடு இது யூஸ் பண்ணோம்னா தட் இஸ் ஆடம்ஸ் கேட்டலிஸ்ட். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட்ஸ். நெக்ஸ்ட் ஹோமோஜினஸ் ஹைட்ரஜனேஷன் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து வில்கின்சன் கேட்டலிஸ்ட், வேர் ரோடியம் இஸ் த சென்ட்ரல் மெட்டல் அயான். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நீங்க ஆர்கானிக் மெட்டாலிக் கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. இரிடியம் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் ஆல்சோ த கிராப்ட்ரீஸ் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ இருக்கு. ஸோ இந்த ஹெட்ரோஜினஸ் கேட்டலிஸ்ட்லயும் ரியாக்டிவிட்டி ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம பெரும்பாலும் இதை வந்து கார்பன் கார்பன் மல்டிபிள் பாண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். பட் the reagents can reduce carbonyl compounds also. Aldehyde ketones எல்லாம் கூட ரெடியூஸ் பண்றதுக்கான எபிலிட்டி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரஃப் ஆர்டர். ஆசிட் குளோரைட்ஸ், நைட்ரோ இதுதான் இதுதான் ரொம்ப ஃபாஸ்டா ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் டு ஆல்டிஹைட், நைட்ரோ டு அமீன். பட் இந்த ஆர்டர் வந்து ரஃப் ஆர்டராக இருந்தாலும் ஓரளவு நமக்கு ஞாபகம் இருக்கணும். இப்போ இதுல பாருங்க, அரோமேட்டிக் காம்பவுண்ட் நம்ம எப்பயுமே தெரியும். அரோமேட்டிக் நாப்தலின் அண்ட் பென்சீன் எல்லாம் வந்து they are highly stable. ஸோ அவங்களும் இந்த these compounds are also a bit reluctant to reduction. சிவியர் கண்டிஷன், ஹை அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ணும், இது ரிடக்ஷன் நடக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் ரியேஜென்ட். இது வந்து கம்ப்ளீட்டா எல்லா இப்போ நம்ம பார்த்தோம் பிளாட்டினம், பெலேடியம், நிக்கல் எல்லாத்துலயும் இதே ஆர்டர் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ இண்டிவிஜுவல் மெட்டல்ஸ் வச்சு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் த கம்ப்ளீட் லிஸ்ட். ஓகே, ஸோ நவ் மெக்கானிசம் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, நார்மலா first hydrogen molecules will settle on the surface of the catalyst. அதோட சம்டைம்ஸ் பாண்டும் ஃபார்ம் பண்ணோம், இல்லை ஜஸ்ட் அப்சார்ப் ஆகி அந்த சர்ஃபேஸ்ல இருந்துட்டு இருக்கும். நவ் யுவர் காம்பவுண்ட்ஸ் வித் மல்டிபிள் பாண்ட்ஸ் தே வில் அப்ரோச் த மெட்டல் சர்ஃபேஸ். ஸோ அப்போ வரும்பொழுது என்ன ஆகும், அல்கீன் அப்ரோச் பண்ணும் பொழுது ரியாக்ஷன் பாண்ட் ஃபார்மேஷன் வில் டேக் பிளேஸ் பிட்வீன் திஸ் ஹைட்ரஜன் அண்ட் திஸ் கார்பன் ஆட்டம். அதோட இதுல இருந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம் அந்த கார்பன் ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருது. ஸோ திஸ் இஸ் த mechanism. So it takes place via pi bond or lone pair of electrons. எப்படி வந்து ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட் வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸோட ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஆகணும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். that will take place via either pi bond or lone pair of electrons. இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இதை டிசைட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, எபிலிட்டி டு பைண்ட் த சப்ஸ்ட்ரேட். இந்த மெட்டல்ஸ் வந்து எவ்வளவு நல்லா டைட்டா பைண்ட் பண்ணும் சப்ஸ்ட்ரேட்டை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் மோட் ஆஃப் பைண்டிங், வெறும் பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுதா அல்லது மெட்டல் கார்பன் கோவேலன்ட் பாண்ட்ஸே ஃபார்ம் ஆயிடுதா அப்படிங்கறது டிசைட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் அது ஹைட்ரஜனோட எப்படி ரியாக்ட் பண்ணும் அந்த எபிலிட்டியும் டிசைட் பண்ணும். இப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி மெட்டல் பொறுத்து மாறுது. இது நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். வென் யூ யூஸ் பிளாட்டினம், ketone is more reactive than double bonds. ஹைட்ரஜனாலிசிஸ்னா சில சமயம் டி ப்ரொடெக்ஷன் நடக்கும். இப்போ பென்சைல் OH குரூப்பை வந்து பென்சைல் குரூப்பை ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த பெல்லேடியம் ஆர் பிளாட்டினம் சார்கோல் போடும் பொழுது இதை டி ப்ரொடெக்ட் பண்ணி OH கொடுத்துரும்.
hydrogenolysis. H அப்படின்னு போட்டிருக்கிறது hydrogenolysis. We are cleaving the bond using hydrogen. Cleaving the covalent bond using hydrogen. All right. So whereas palladium use பண்ணும்போது பாத்தீங்கன்னா C double bond C and carbonyl compound. அப்போ கீட்டோனும் கார்பனிலும் ஒரு காம்பவுண்ட்ல இருக்கு அப்படிங்கும்போது கார்பன் கார்பன் டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா palladium is the choice. அதே ரிவர்ஸ்ல சொல்ல முடியாது. இப்ப இந்த மாதிரி காமிச்சா கூட கார்பனில ரெடியூஸ் பண்ணணும்னா பிளாட்டினம் யூஸ் பண்ண ரெடியூஸ் பண்ணலாமா அப்படின்னா ஆகும். பட் ஸ்டில் மோர் ப்ரிஃபர்ட் வந்து ஹைட்ரைட் ரியேஜென்ட்ஸ் தான். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடா சோடியம் போரோஹைட்ரைட் தான் ப்ரிஃபர் பண்ணும். அப்போ கார்பனிலும் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கும் பொழுது இஃப் யூ வாண்ட் டு ரெடியூஸ் ஒன்லி கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் palladium இஸ் த சாய்ஸ். இங்க பாருங்க ரெண்டும் இருக்கு. ஒன்லி டபுள் பாண்ட் இஸ் ரெடியூஸ் ஹியர் ஆல்சோ. ஓகே, டபுள் பாண்ட் இஸ் ரெடியூஸ். இங்க வந்து கார்பனில் காம்பவுண்ட் இருக்கு, இங்க டபுள் பாண்ட் இருக்கு. Only double bond is reduced. Okay, so when a compound has both carbon carbon bond, carbon carbon is reduced faster when you use palladium and charcoal. Carbonyl group reduce பண்ணனும்னா platinum is not the choice. Sodium borohydrates தான் ஈஸியா நம்ம யூஸ் பண்ணனும். Okay, next let us see some energetics of these reactions. Okay, so normally addition of hydrogen or reduction reactions are exothermic. Exothermic means they will release energy. So releasing of energy is shown by the negative sign over here. All right, so the reagents catalysts that can be used are palladium, platinum, nickel or rhodium. All right, so order of the reduction. So if the alkene is highly substituted, then binding to the metal is a bit difficult, so it will not be effective. So rate of the reaction will be lower. So highly substituted alkenes will undergo reaction at a slower rate. That is one point. And let us see the energetics also. Okay, so highly substituted undergo reaction less at a lesser rate. So let us see some energetics of the reactions also. On the top you are having the reactants. This is mono-substituted alkene, this is di-substituted, this is also di-substituted. So this is cis-di-substituted, this is trans-di-substituted. And at the bottom you are having the product, that is hydrocarbon. After reduction you will be getting this one. Now on this axis, on the y-axis you are having potential energy. That represents the potential energy. Alright, so products are always, so most of the cases in this reaction, energy of the product is less. It is more stable, so it is less. So at the bottom, we are having the energy of the cycloalkane. Now look at the energies of the starting materials. So trans is more stable than cis. So the energy is lesser. Next cis is a bit higher, and this one is a bit higher. Alright, so since the energies are like this, heat of hydrogenation, that is energy released during hydrogenation. So stable compound means their energy will be less. The product energy is common to all. All right. So this energy gap is less. So heat of hydrogenation for transalkene is lesser than cisalkene than this one. All right. So which product is more gained? Which is losing lot of energy? Only mono-substituted alkene is releasing lot of energy. அப்போ அதுதான் என்ன ஆகுது, ஹைட்ரஜனேஷன்னால ரொம்ப ஸ்டெபிலைஸ் ஆகுது. அதிக எனர்ஜியோட வச்சுட்டு இருந்தது. அதிக எனர்ஜினா என்ன அர்த்தம், அன்ஸ்டேபிள். அப்போ ஆஃப்டர் த ரியாக்ஷன் என்ன இருக்கு, அது ஏகப்பட்ட எனர்ஜி அதால என்ன பண்ண முடியுது, லூஸ் பண்ணிட முடியுது. ஸோ இட் இஸ் ஸ்டெபிலைஸ் டு a larger extent. அதனால அது என்ன ஆகும், that will have greater tendency to undergo reaction. So this is physical chemistry. Okay, அது வந்து அந்த ரியாக்ஷன் அண்டர்கோ பண்றதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும், நிறைய அது ஸ்டெபிலைஸ் ஆகுதுங்கிறதால. அதனால மோனோ சப்ஸ்டிடியூட்டட் ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோ ரியாக்ஷன் அட் a faster rate. அதுக்கப்புறம் சிஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு இது பாருங்க, as substitution increases, heat of hydrogenation வந்து கம்மியாகுது. ஓகே, ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி ஆகுது. ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் கம்மியாகுது. அப்போ ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி ஆக என்ன ஆகும், எனர்ஜி கம்மியாகுது. அப்போ ஸ்டார்டிங் மெட்டீரியலுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் இருக்கிற எனர்ஜி கேப் கம்மியா இருக்கு. அதுதான் வில் பி ரிலீஸ்ட் ஆஸ் ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன், கம்மியாகும்.
அதே தான் ரியாக்டிவிட்டிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆல்ரெடி ஸ்டேபிளா இருக்கிறவங்க ரியாக்ஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஸோ மோனோ சப்ஸ்டிடியூட்டட் அண்ட் தென் டை சப்ஸ்டிடியூட்டட்ல ஆல்வேஸ் யூ ஹேவ் 3 கேட்டகரிஸ். தட் இஸ் 1,1 டை சப்ஸ்டிடியூட்டட், 1,2 டை சப்ஸ்டிடியூட்டட். 1,2 டை சப்ஸ்டிடியூட்டட்ல சிஸ் அல்லது டிரான்ஸ். ஸோ எப்பயுமே சிஸ் இஸ் less stable, more reactive. Trans வந்து எப்பயுமே stable, அதனால அது வந்து less reactive. Alright, this is that. So இந்த கான்செப்ட் வச்சு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. நீங்க பாருங்க, கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் ஃபார் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் இஸ். காம்பவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, this is mono substituted, this is tri substituted. இது எடுத்துட்டீங்கன்னா இது cis, இது trans. மோனோ சப்ஸ்டிடியூட்டட்க்கு தான் ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் ரொம்ப அதிகம்னு பார்த்துட்டோம். அப்போ 1 தான் ஹையஸ்ட். அப்படி பார்த்தா 1 and 2 இது ரெண்டும் கிடையாது. ஸோ 4 தான் கம்மின்னு நமக்கு தெரியும். ஸோ அதுவும் நமக்கு தெரியும், அதனால கரெக்டா 4ம் கடைசியில கொடுத்துட்டாங்க. அப்பயும் என்ன ஆகும், ரூல் அவுட் பண்ண முடியாது, 1 2 தான் இருக்கும். அப்போ இது ரெண்டும் நமக்கு கரெக்டா தெரியணும். அப்ப 3 is lesser, அப்படிதானா? 3 is lesser. அப்போ 1 is the correct answer. தப்பா? Cis is more reactive than trans. So 3 is. Okay. 3 தான் cis. Sorry, நாங்க ஒரு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். 3 is cis. நான் இது cisன்னு ஏதோ கன்ஃபியூஸ் ஆச்சு. So 1 is greater than 3. So 2 is the correct answer. Okay. Sorry for the confusion. So next, selectivity பாத்தீங்கன்னா நம்ம தான் இப்போ பார்த்தது தான். Less substituted alkene reacts faster. அதே மாதிரி டபுள் பாண்ட் கான்ஜுகேட்டட் வித் கார்பனைல் ஆல்சோ ரியாக்ட்ஸ் ஃபாஸ்டர். ஸோ இது பாருங்க, ஸோ இங்கேயும் பாருங்க 1,4 ரிடக்ஷன் நடக்குது. இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட்ல 1,4 ரிடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ ஹியர் திஸ் இஸ் ட்ரை சப்ஸ்டிடியூட்டட், திஸ் இஸ் டை சப்ஸ்டிடியூட்டட். ஸோ ரிடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஹியர். ரைட், ஹியர் ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ல பெலேடியம் யூஸ் பண்ணும் பொழுது நம்ம ஏற்கனவே கார்பனிலும் கீட்டோனும் இருந்தா கீட்டோன் தான் ரெடியூஸ் ஆகும், சாரி டபுள் பாண்ட் தான் ரெடியூஸ் ஆகும்னு பார்த்தோம் when you use palladium. So that has taken place. Now stereochemistry, it is syn addition. Because syn addition, first the compound gets adsorbed to the metal ion, so both the hydrogens will be has to be transferred from the catalyst surface. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே டைரக்ஷன்ல இருந்து தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும், சைமல்டேனியஸா டிரான்ஸ்ஃபர் ஆகுறதால சின் அடிஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ when you use metallic, என்னப்பா ஒரு சின்ன டவுட் மேம். ப்ரீவியஸ் ஸ்லைட்ல வந்து ப்ரீவியஸ் ஸ்லைட் போங்க மேம். நாம இதுல டபுள் பாண்ட் கான்ஜுகேட்டட் வித் சி டபுள் பாண்ட் ரியாக்ட்ஸ் ஃபாஸ்டர் கொடுத்தீங்க மேம். இப்போ வந்து எக்ஸோசைக்கிள் டபுள் பாண்டும் ஒரு சி டபுள் ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் இருக்கு மேம். இது எது மேம் ஃபாஸ்டா நடக்கும்? எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் தான் ஈஸியா ரியாக்ட் பண்ணும். ஏன்னா எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் வந்து உங்களுக்கு 1,1 டைஸ் அது வந்து ஸ்டெரிக்கலி ஃப்ரீ, ஸ்டெரிக் ஃபேக்டர்ஸும் வரும். இப்படி வச்சுக்கிட்டா இந்த இடத்துல இந்த டபுள் பாண்ட் வந்து இந்த லாஸ்ட் கார்பன்ல, அதாவது தனியா டபுள் பாண்ட் இருக்கு மேம். இங்க வந்து ஐசோலேட்டட் டபுள் பாண்டா? ஓகே. எலக்ட்ரான் ரிச்சா அப்படி பார்த்தா ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட், அதாவது ஐசோலேட்டட் டபுள் பாண்டை விட ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனில் தான் ரியாக்ட் ஆகும். ஓகே சரியா? ஓகே, அதுதான் இந்த பாயிண்ட்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டபுள் பாண்ட் கான்ஜுகேட்டட் வித் சி டபுள் பாண்ட் ஓ ரியாக்ட்ஸ் ஃபாஸ்டர் தென் ஐசோலேட்டட் டபுள் பாண்ட். அதுக்கான நான் எக்ஸாம்பிள் எனக்கு கிடைக்கல. ஓகே, பட் தட் இஸ் த பாயிண்ட். ஓகே. இப்போ இதுல வந்து கமிங் டு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, சின் அடிஷன் நடக்கிறதால இப்போ பாத்தீங்கன்னா இங்க 2 ஹைட்ரஜனும் சேம் ஃபேஸ்ல இருக்கும். ஐதர் வெட்ஜ் ஆர் ஐதர் ஹேஷ், ரெண்டுமே வெட்ஜ்ல இருக்கும் அல்லது ரெண்டுமே ஹேஷ்ல இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுல பாருங்க 2 ஹைட்ரஜனுமே இதே மாதிரி. ஸோ வாட் எவர் ஸ்டீரியோ ஸ்பெசிபிக், தட் இஸ் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்டார்டிங் மெட்டீரியல் இஸ் ரீடைன்ட் இன் த ப்ராடக்ட். ஸோ இது வந்து இது ஏன் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இப்போ ஏன் பிளஸ் மைனஸ் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, both the hydrogen can be delivered from the top or from the bottom. ஸோ அப்படி பண்ணும் பொழுது வந்து ஒன்னு பிளஸ் ஐசோமரா இருந்தா இன்னொன்னு மைனஸ் ஐசோமர், both the possibilities are equal.
ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் போடும்போது போத் ஆர் ஃபார்ம்டுங்கிறதால யூ வில் பி கெட்டிங் ரெசினிக் மிக்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்கும் பொழுது எப்படி இருந்தாலும் இது என்ன ஆகும், மீசோ ஆயிடும், மீசோ காம்பவுண்ட் ஆயிடும். ரைட், பிகாஸ் இதுல யூ ஆர் ஹேவிங் ஏ பிளேன் ஆஃப் சிமெட்ரி, அதனால இன்டர்னல் ரொட்டேஷன் இருக்கும். ஸோ இட் இஸ் ஏ மீசோ காம்பவுண்ட். ஸோ ஆடம்ஸ் கேட்டலிஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இட் ஹாஸ் லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா, அதனால இந்த பிளாட்டினம் பெலேடியத்தை எல்லாம் விட இன்னமும் ரியாக்டிவாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இங்கேயும் வந்து சின் அடிஷன் தான் நடக்குது. ஆல்ரைட், தென் இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆடம்ஸ் கேட்டலிஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா சைக்ளோப்ரோபேன் ரிங்கே ஓபன் பண்ணும். ஸோ இப்படி ஓபன் ஆகி மோர் சப்ஸ்டிடியூட்டட் சைட்ல வந்து ஹைட்ரஜன் வந்து substituent ஆயிடும். ஸோ இது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஈவன் சைக்ளோப்ரோபேன் rings can be opened by Adams reagent. Next, moving over to homogeneous catalyst. Homogeneous hydrogenation எடுத்துக்கிட்டோம்னா வில்கின்சன் கேட்டலிஸ்ட். இதுல வந்து cis double bonds are hydrogenated faster than trans double bonds. அதே மாதிரி terminal double bonds are hydrogenated faster than more substituted. அது ஹைட்ரஜனாலிசிஸ் நடக்காது. whereas அங்கே பெலேடியம் சில அட்வான்டேஜஸ் இருக்கு. ஹெட்ரோஜீனஸ்க்கும் ஹோமோஜீனஸ் கம்பேர் பண்ணும் பொழுது ஹோமோஜீனஸ் ஹைட்ரஜனேஷன்ல சில அட்வான்டேஜஸ் இருக்கு. ஹைட்ரஜனாலிசிஸ் இங்க நடக்காது, whereas அங்க வந்து ஹைட்ரஜனாலிசிஸ் நடக்கும். ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆல்மோஸ்ட் அதே தான். mono substituted, di substituted, less cis more reactive, then trans, tri, tetra அப்படிதான். டெட்ரா எல்லாம் ஆல்மோஸ்ட் நடக்கவே நடக்காது ரியாக்ஷனே. இப்போ இதுல என்ன முக்கியம் அப்படின்னா அட்வான்டேஜ் என்னன்னா இந்த குரூப்ஸ் எல்லாம் நாட் அஃபெக்டட். வேற ஹெட்ரோஜீனஸ் கண்டிஷன்ஸ்ல வந்து ஸ்லோவா நடந்தாலும் கூட that reaction will take place. Whereas இங்க வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எல்லாம் அஃபெக்டே ஆகுது. that way Wilkinson catalyst is more selective. Okay, so இதுல பாருங்க நைட்ரோ குரூப்ஸ் எல்லாம் நாட் அஃபெக்டட். ஒன்லி டபுள் பாண்ட் கார்பனைல் குரூப், நைட்ரோ குரூப் அன்அஃபெக்டட், ஒன்லி கார்பனைல் குரூப் இஸ் அஃபெக்டட். ஸோ கம்பேர்ட் டு அதனால மெட்டல் கேட்டலிஸ்ட்டை விட வில்கின்சன் ஆர்கானோமெட்டாலிக் கேட்டலிஸ்ட், அதனாலதான் ஆர்கானோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி இஸ் கெய்னிங் பாப்புலாரிட்டி. ரைட், ஸோ இப்போ இதுல பாருங்க ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் ஐசோலேட்டட் இது எடுத்துட்டீங்கன்னா ஐசோலேட் நீ கேட்ட அதே இதுதான். ஐசோலேட்டட் டபுள் பாண்ட்ஸ் ஆர் கெட்டிங் oxide in the Wilkinson catalyst. Okay, isolated double bond is undergoing reduction. அங்க வந்து வேற தலைகீழ். alright, whereas platinum எடுத்துட்டீங்க அப்படின்னா alpha beta unsaturated, இங்கேயும் வந்து ரெண்டும் இருக்கிற எக்ஸாம்பிள் எனக்கு கிடைக்கல. so alpha beta unsaturated ஈஸியா ரியாக்ஷன் நடக்கும். whereas இது வந்து ஆப்போசிட் செலக்டிவிட்டி. வில்கின்சன் கேட்டலிஸ்ட் வந்து ஐசோலேட்டட் டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணும், whereas பிளாட்டினம் எடுத்துட்டீங்கன்னா ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டடை ரெடியூஸ் பண்ணும். தென் ரீஜியோ செலக்டிவ், அதுக்கு சில எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ ஒரே காம்பவுண்ட்லே ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் லெஸ் சப்ஸ்டிடியூட்டட், அது அண்டர்கோஸ் ரியாக்ஷன் அட் ஏ ஃபாஸ்டர் ரேட். இப்போ நீ கேட்ட மாதிரி எண்டோசைக்ளிக்கும் எக்ஸோசைக்ளிக்கும் இருந்ததுன்னா இது இட் இஸ் டெட்ரா சப்ஸ்டிடியூட்டட் உள்ள, அதனால கிடையாது. அதுதான் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தாலுமே அப்போ வந்து எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் தான் ஈஸியா ரியாக்ட் ஆகும். தென் சிஸ் ஓவர் டிரான்ஸ் and then isolated double bond over conjugate. எப்பவுமே conjugated double bond leads to stability. அப்ப ரெண்டுமே இருந்தது அப்படின்னா எது ஐசோலேட்டடா இருக்கோ அதுதான் undergoes reaction. conjugation வந்து undisturbedா வச்சுக்கும் to retain the stability. next it is சொல்லுப்பா மேம். அந்த மேம் இதுல வந்து எக்ஸாம்பிள் 1ல வந்து நம்ம பிளாட்டினம் போட்டா எந்த பாண்ட் நம்ம ரெடியூஸ் ஆகும்? ரிங்குக்குள்ள இருக்கிற டபுள் பாண்ட் ரெடியூஸ் ஆகுமா? பிளாட்டினத்துக்கும் ரோடியம் கேட்டலிஸ்டுக்கும் செலக்டிவிட்டி ஒன்னே தான். அந்த எக்ஸப்ட் ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேஷன் தவிர மற்றபடி எல்லாமே வந்து பிளாட்டினம் போட்டாலுமே இது பார்த்தா ட்ரை சப்ஸ்டிடியூட்டட், திஸ் இஸ் டை சப்ஸ்டிடியூட்டட். அப்ப இதுதான் ஆகும். ஓகே மேம். ஓகே, அதுதான். ஓகே, சப்ஸ்டிடியூஷன் ஜாஸ்தி ஆக ரிடக்ஷன் வந்து கம்மியாகுது. அதுதான் பிளாட்டினம் ஆனாலும் பெலேடியம் ஆனாலும் அந்த ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேஷன்ல தான் டிஃபர் ஆகுது. சரியா? இப்போ ஸ்டீரியோ செலக்டிவிட்டி அதே மாதிரி சின் அடிஷன் தான். ஓகே, ஸோ சின் அடிஷன் ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருக்கிறது அப்படியே இதாகுது, இங்க வந்து மீசோ காம்பவுண்ட் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா எக்ஸோவா எண்டோவா இது நீங்க கொஞ்சம் பொறுமையா பாருங்க.
பொறுமையா பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். ஸோ எண்டோ அட்டாக் ஹைட்ரஜன், அதாவது பெரும்பாலும் இது வந்து எங்க ப்ரிஃபர் பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து லெஸ் ஹிண்டர்டுங்கிறதால எக்ஸோ சைட்ல இருந்து தான் வந்து அட்டாக் பண்ணது தான் ப்ரிஃபர் பண்ணுது. எக்ஸோல அட்டாக் ஆகி நமக்கு எண்டோ ப்ராடக்ட் அதுதான் நமக்கு மேக்சிமம் ஃபார்ம் ஆகுது. பட் இந்த ஹைட்ரஜனாக இருக்கும் பொழுது இங்க ஆர் குரூப் வந்து ஹைட்ரஜனாக இருக்கும்போது எண்டோ ப்ராடக்ட் என்ன ஆகுது, கம்மியா இருக்கு. மீத்தைலாக இருந்தால் அப்ரோச், மீத்தைல் வந்து இந்த இடத்துல வந்து அப்ரோச் பண்றது கஷ்டம். இங்க ஹைட்ரஜனாக இருக்கும் பொழுது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மீத்தைலாக இருந்தா இது இன்னொரு கம்மியாகும். அப்போ எண்டோ ப்ராடக்ட்னுடைய பெர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம மற்றதுல எல்லாம் பார்க்குற மாதிரி போலார் குரூப்ஸ் இருந்தால், OH குரூப் இருந்தால் அது என்ன பண்ணும், அந்த போலார் குரூப் இருக்கிற பக்கமா மெட்டல் மேல வந்து அது அப்சார்ப் ஆகும். அப்போ அதே சைட்லயே ஹைட்ரஜன் வந்து ஈஸியா டொனேட் ஆகும். அப்போ இது வந்து வெஜ்ல இருக்கு அப்படின்னா வெஜ் சைடு தான் மெட்டல் சர்ஃபேஸ் மேல அழகா உட்காரும். அப்போ வெஜ் சைட்ல இருந்து தான் ஹைட்ரஜன் வில் பி தட் வில் பி டிரான்ஸ்ஃபர்ட். இந்த மெட்டல் இல்ல, இந்த ரோடியமோட கோஆர்டினேட் பண்ணும் பொழுது கூட சரியா சேம் ஃபேஸ்லயே ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜன் வில் பி டெலிவர்ட். ஸோ அதே தான் அவங்க வந்து கிராப்ட்ரீஸ் கேட்டலிஸ்ட் இரிடியம் காம்ப்ளெக்ஸ்லயும் அதே மாதிரி தான் நடக்குது. டைரக்டட் ஹைட்ரஜனேஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் OH group. ஸோ இதுல எக்ஸாம்பிள் பாருங்க. வேற மெட்டல் இருக்கும் பொழுது மெட்டல் சர்ஃபேஸ்ல இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது, ஆப்போசிட்ல வருது. ஓகே, ஸோ இந்த ஆர்கானோமெட்டாலிக் கேட்டலிஸ்ட் இருக்கும் பொழுது OH குரூப் எங்க இருக்கோ அதே ஃபேஸ்ல ஹைட்ரஜன் ஜெனரேட் ஆகுது. இப்போ OH வெஜ்ல இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகும், வெஜ்ல வரும், ஹைட்ரஜனும் வெஜ்ல வரும். அப்போ ஏற்கனவே இருக்கிற சப்ஸ்டிடியன்ட் ஹேஷ்ல போயிடுச்சு. தட் இஸ் த மேஜர் ப்ராடக்ட். வேறஸ் பெலேடியம் இருக்கும் பொழுது இந்த OH குரூப் வச்சு அதுல வந்து அப்சார்ப் ஆக போறது இல்லை. அப்போ ஸ்டெரிக் ஃபேக்டர் மாதிரி தான் வரும். ஆப்போசிட் சைட் வெஜ்ல ஹேஷ்ல வந்து ஹைட்ரஜன் வில் பி டெலிவர்ட் அண்ட் வெஜ்ல வந்து மீத்தைல் குரூப் வந்து. Alright, so that is the major product. So இப்போ இது பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ ப்ராடக்ட்னுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அந்த ரிங் பைசைக்ளிக் காம்பவுண்ட்ல இந்த இடத்துல இருக்க ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கேன் பி சேஞ்ச் ஜஸ்ட் பை ரிவர்சிங் த ரியேஜென்ட்ஸ். ஸோ இப்போ இது வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல். ஹியர் யூ ஆர் ஹேவிங் ஏ டபுள் பாண்ட், யூ ஆர் ஹேவிங் COOET. இப்போ பெலேடியம் யூஸ் பண்றோம், பிளாட்டினம் யூஸ் பண்றோம். இப்போ இந்த ஆல்கஹால் இருக்கிறது, இதுல பிளாட்டினத்துல வந்து நமக்கு ஸ்டெரிக் ஃபேக்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ ஹைட்ரஜன் வில் பி டெலிவர்ட் ஃப்ரம் த ஹேஷ் சைட்ல இருந்து பின்னாடி இருந்து இதுக்கு ஆப்போசிட் சைட்ல வந்து அப்போ ஹேஷ்ல இருந்து டெலிவர் ஆயிடுச்சு. இப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, வில் பி கெட்டிங் OH. ஆல்ரைட், ஸோ இது என்னது தப்பா இருக்கும், எஸ் இங்க வந்து ஒரு தப்பா இருக்கு. தப்பு என்ன அப்படின்னா, இப்ப லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போட்ட உடனே இது என்ன ஆயிடுது, OH ஆயிடுது. ஸோ OH ஆன உடனே ஓகே, இப்போ OH ஆன உடனே ஸ்டெரிக் ஃபேக்டர் மாதிரி தான் வரும். அப்போ இங்க வந்து ஹைட்ரஜன் என்ன ஆகுது, ஹேஷ்ல வரும். இங்க வந்து தப்பு நடந்திருக்கு, ஆக்சுவலா ஹேஷ். அப்பயும் ப்ராடக்ட் சேம் தான் இல்லையா, ப்ராடக்ட் இஸ் சேம், ஒன்னும் ரிவர்ஸ் ஆகல. ஓகே, என்னப்பா முன்னாடி சொல்றப்ப வந்து OH எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. அந்த OH இந்த பைண்ட், அதாவது ரோடியம் கேட்டலிஸ்ட் இருக்கும் பொழுது OH எங்க இருக்கோ, ரோடியம் ஆர் இரிடியம் ஹோமோஜீனஸ் கேட்டலிஸ்ட் சொல்றோம் இல்லையா, அது இருக்கும்போது சேம் சைட்ல டெலிவர் ஆகும். வேற பெலேடியம் இருக்கும்போது ஆப்போசிட் சைட்ல டெலிவர் ஆகுது. இந்த இதுல பாருங்க, பெலேடியம் இருக்கும் பொழுது ஆப்போசிட் சைட்ல டெலிவர் ஆகுது, இரிடியம் ஆர் ரோடியம் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் பொழுதுதான் இந்த சைட்ல டெலிவர் ஆகும். ஸோ இது வந்து இது ஒரு தப்பான எக்ஸாம்பிள், இது வேண்டாம் நமக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ டபுள் பாண்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அல்கைன்ஸ், ரிடக்ஷன் ஆஃப் அல்கைன்ஸ். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் அல்கைன்ஸ் பண்ணும்போது ஆக்சுவலா இந்த எக்ஸாம்பிள்ல பிளாட்டினத்துக்கு பதில் ரோடியம் கேட்டலிஸ்ட் இருந்தா இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடும். இந்த தப்பா சொல்றேன்னா இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்.
ஆக்சுவலி. ஸோ நான் எடுத்திருக்கிற சோர்ஸ்ல ஏதோ தப்பு. ஓகே, ஸோ இங்க வந்து ரோடியம் கேட்டலிஸ்ட் அல்லது கிராப்ட்ரீஸ் கேட்டலிஸ்ட் வில்கின்சன் அல்லது அதுவாக இருந்தால் இது வந்து வேறையா வரும். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் அல்கைன்ஸ். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் அல்கைன்ஸ்ல வந்து ரெண்டு விஷயம். கம்ப்ளீட் ரிடக்ஷன் வந்து அல்கேன்ஸாவும் போயிடலாம் அல்லது பார்ஷியல் ரிடக்ஷனும் நடக்கலாம். ஸோ இப்போ வந்து வெறும் நம்ம மெட்டல்ஸ் யூஸ் பண்ணோம்னா பெலேடியம், பிளாட்டினம், நிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட் ரிடக்ஷன் நடந்து போயிருது. ட்ரிபிள் பாண்ட்ஸு ஃபுல்லா போயிட்டு 2 பை பாண்டும் போயிடும். வேற பார்ஷியல் ரிடக்ஷன் நமக்கு வந்து அல்கீன்ஸ் வேணும்னா ஒரே ஒரு பை பாண்ட் மாத்திரம் ரெடியூஸ் பண்ணணும், டபுள் பாண்ட் வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் லிண்ட்லர்ஸ் கேட்டலிஸ்ட் ஆர் மாடிஃபைட் லிண்ட்லர் கேட்டலிஸ்ட். ஸோ லிண்ட்லர் கேட்டலிஸ்ட் வந்து பெலேடியம் ஆன் பேரியம் கார்பனேட் ஆர் கால்சியம் கார்பனேட். அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணும்போது அதுல ஏதாவது அட்வான்டேஜ் இருக்குமா இருக்கும். பேரியம் சல்ஃபேட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன மோர் ஓவர் இது யூஸ் பண்ணா மாத்திரம் பத்தாது, ரியாக்ஷன் வந்து நல்லா மானிட்டர் பண்ணும். ஹைட்ரஜன் வந்து ரெகுலேட் பண்ணணும். அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் டு பி யூஸ் ஷுட் ஆல்சோ பி மானிட்டர். அப்படி பண்ணும் பொழுது நமக்கு டபுள் பாண்டா நிற்கும். மோர் ஓவர் இது நமக்கு என்ன கிடைக்கும்னா சிஸ் அல்கீன்ஸ் வில் பி ஃபார்ம்ட். both hydrogens நம்ம பார்த்த மாதிரி both hydrogens will be transferred from the same side, so you'll be getting cis alkenes. so இதேதான் பாரு. ஓகே, அதேதான் வில்கின்சன் கேட்டலிஸ்ட்லயும் அதேதான் சேம் சைட்லயே டெலிவர் ஆகும். ஸோ இட் வில் இதுவும் வந்து பார்ஷியல் ரிடக்ஷன் நடக்கும், கம்ப்ளீட் ரிடக்ஷன் வராது. ஆல்ரைட். ஸோ இதுல செலக்டிவிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெர்மினல் அல்கைன்ஸ், அல்கைன்ஸ் ஆர் more easily reduced than alkenes. இதுல அல்கைன்ஸ்லயும் டெர்மினல் அல்கைன் ஃபாஸ்டா நடக்கும், அதுக்கப்புறம் இன்டர்னல் அல்கைன். ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட்ல you are having both double bond and triple bond. So double bond will be reduced to give you cis alkenes. ஸோ இதுலயும் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, டெர்மினல் அல்கைன் தான் இருக்கு. டெர்மினல் அல்கைன் will be reduced. ஸோ இதுலயும் பாருங்க டபுள் பாண்ட் is only, triple bond is reduced. ஸோ இதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதை வச்சுட்டு இதை பேஸ் பண்ணி ஃபர்தரா வேற காம்பனண்டோட ரெடியூஸ் கம்பைன் பண்ணி மல்டிபிள் சாய்ஸ் ஆக்கலாம். ஸோ இது பாருங்க நிக்கல்லையும் அதே மாதிரியானதுதான் யூஸ் பண்றாங்க. இப்போ ப்ரொபார்கைலிக் ஆல்கஹால் அப்படின்னா அந்த அல்கீனுடைய அட்ஜசன்ட் பொசிஷன்ல OH குரூப் இருந்தால் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணோம்னா வில் கெட் டிரான்ஸ் அலைலிக் ஆல்கஹால். டிரான்ஸ் அதாவது ஹைட்ரஜன்ஸ் வந்து ஆப்போசிட் ஃபேஸ்ல டெலிவர் ஆகும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணா. லிண்ட்லர்ஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணா ஆஸ் யூஷுவல் முன்னாடி இந்த மாதிரி போத் ஹைட்ரஜன்ஸ் வில் பி டெலிவர்ட் இன் த சேம் சைட். அப்போ வில் பி கெட்டிங் சிஸ் அலுமின் ஆல்கஹால். ஸோ இது வந்து மெக்கானிசம் எதனால அது வந்து டிரான்ஸ் சைட்ல இருந்து வருது அப்படின்னு. OH-ஓட ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் பண்ணிட்டு முதல்ல ஹைட்ரஜனை டெலிவர் பண்ணிரும், அதுக்கப்புறம் அடுத்தது நடக்குது. ஆல்ரைட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சி யூ ஆர் ஹேவிங் எ டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், இன்னொரு 2 ட்ரிபிள் பாண்ட். இந்த ட்ரிபிள் பாண்ட்ல ஒன்னுல வந்து அலைலிக் OH இருக்கு, பட் அலைலிக் OH இல்லாததும் சேர்ந்து என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. சம்டைம்ஸ் நம்ம அந்த ஒரு செலக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு நினைக்கலாம், அப்படி இல்லை. இதுவும் போத் அலைலிக் அலைலிக்னு இல்லை OH குரூப் ப்ரொபார்கைலிக்கும் சரி இந்த டபுள் பாண்டும் போத் ஆர் கெட்டிங் ரெடியூஸ். ரெண்டுமே என்னவாயிருக்கு, சின்னாதான் மாறி இருக்கு. இதே மாதிரி நாட் ஒன்லி OH குரூப்ஸ் NH2 குரூப் இருந்தாலும் அதே மாதிரியான இது நடக்குது. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இருந்தா டிரான்ஸ் அண்ட் இஃப் யூ யூஸ் லிண்ட்லர்ஸ் கேட்டலிஸ்ட் யூ ஆர் கெட்டிங் சிஸ். ஸோ இது நம்ம லாஸ்ட் செஷன்லயே பார்த்தோம். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல ஸோ திஸ் இஸ் ப்ரொபார்கைலிக் ஆல்கஹால். ஸோ வில் பி கெட்டிங் டிரான்ஸ். ஸோ அதனால இட் ஷுட் பி பிட்வீன் A and C. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல A and C, பியும் டியும் கிடையாது, ஏன்னா இது வந்து சிஸ்ஸாக இருக்கு, அது கிடையாது. அப்போ நெக்ஸ்ட் வந்து ஷார்ப்லெஸ் இபாக்சிடேஷன். ஏன் இங்க இது இன்னொரு ஆக்சிஜன், இது கிடையாது சார், இது கிடையாது. இப்போ ஷார்ப்லெஸ் வச்சு பார்க்கும் பொழுது அதை நீங்க ஞாபகம் வச்சு அந்த அப்ளை பண்ணி பாருங்க. C இஸ் த ஆன்சர். ஓகே, ஷார்ப்லெஸ் வச்சு பார்க்கும்போது. நெக்ஸ்ட் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இட்ஸ் எ பிட் ரெடியூஸ் ஆனாலுமே கூட
மற்ற ஃபங்க்ஷனல் குரூப்ஸை விட இது வந்து கொஞ்சம் ரிலக்டண்டா தான் ரெடியூஸ் ஆகுது. ஸோ மாலிகுலர் ஹைட்ரஜன் இதெல்லாமே யூஸ் பண்ணும், பட் ரோடியம் கேட்டலிஸ்ட் ரொம்ப ஈஸியா ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த கேட்டலிஸ்ட்லயே நீங்க பார்த்தீங்கன்னா ரோடியம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது, கம்ப்ளீட்லி ரெடியூஸ் த கரஸ்பாண்டிங் சைக்ளோ காம்பவுண்ட்ஸ். இப்போ சப்ஸ்டிடியன்ஸ் இருக்கும் பொழுதுதான் ரொம்ப கவனமா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல காமிச்சேன் இல்லையா, அந்த ரியாக்டிவிட்டி காமிச்சேன் இல்லையா, அந்த ரியாக்டிவிட்டி கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, ஸோ நிக்கல் யூஸ் பண்ணும் பொழுது அரோமேட்டிக் ரிங் இஸ் ரெடியூஸ்ட் கம்பேர்ட் டு ஆசிட். ஸோ இது கொஞ்சம் நம்ம ஞாபகம் தான் வச்சுக்கணும். நிக்கல் வந்து அரோமேட்டிக் ரிங்கை ஃபாஸ்டா ரெடியூஸ் பண்ணுது எஸ்டர் குரூப் இருக்கும் பொழுது. அதே மாதிரி ஆசிட் குரூப் CH2COOH இருக்கும் பொழுதும் அரோமேட்டிக் ரிங் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். பட் NO2 குரூப் இருந்தா NO2 குரூப் தான் ஹைலி ரியாக்டிவ். அதனால நைட்ரோ குரூப் இஸ் ரெடியூஸ் டு அமீன்ஸ், அந்த டபுள் பாண்ட் இஸ் அன்டிஸ்டர்ப்ட். நம்ம இதுலயே பார்த்திருக்கோம் இல்லையா, டின் வச்சு ரெடியூஸ் பண்ணும்பொழுது கூட நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் வந்து அனிலீனா ஈஸியா மாறும். எல்லாமே எனர்ஜெட்டிக்ஸ் தான். ஓகே, ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் சல்ஃபராக இருந்தா ராணி நிக்கல் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இது என்னன்னா அது வந்து சல்ஃபர் இருந்தா டீசல்ஃபரைஸ் பண்ணும். அதோட வேலை என்னமோ அதை விட்டுட்டு இதெல்லாம் விட்டுட்டு இது என்ன பண்ணும், இந்த சல்ஃபரை ரிமூவ் பண்ற வேலையை மாத்திரம் பண்ணும். ஸோ தட் இஸ் அது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ராணி நிக்கல் இஸ் ஃபார் desulfurization. So third type of reagent என்ன அப்படின்னா இன்னுமே இருக்கிறது ரொம்ப ஃபாஸ்டா போயிடலாம். That is electron donors, dissolving metal இதுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மெட்டல்ஸ் வந்து லிக்விட் அமோனியால டிசால்வ் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா metals will ionize as M+ and electrons. The moment electrons are coming out, they will be surrounded by solvents. ஸோ இது வந்து ப்ளூ கலரா இருக்கும். ஸோ இது என்ன ஆகும், இது ஃபுல்லா சால்வேட் பண்ணிடுறதால இது ரீகம்பைன் பண்ணி மெட்டல் ஃபார்ம் ஆகாது. அதுக்கு முன்னாடி நம்ம இது வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் ரிடக்ஷன். அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ பென்சின் எல்லாம் வந்து அந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்பொழுது கம்ப்ளீட் ரிடக்ஷன் போகுது. வேற இதனுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா பென்சின் வில் பி கன்வெர்டட் டு டையீன்ஸ், தட் டு நான் கான்ஜுகேட்டட் டையீன்ஸ். அது வந்து நான் கான்ஜுகேட்டட் டையீன்ஸா மாத்திரும். ஸோ அதுக்கு அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை ரெடியூஸ் பண்றது தான் நம்ம வந்து பர்ச் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சோடியம் இன் லிக்விட் அமோனியா, இந்த எத்தனால் புரோட்டான் டோனார்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அது கூட இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் இதனுடைய ரீஜியோ செலக்டிவிட்டி, ரீஜியோ கெமிஸ்ட்ரி தெரியணும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் இருக்கும் பொழுது வரக்கூடிய டபுள் பாண்ட் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்போட ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். அதனுடைய நான் கான்ஜுகேட்டட் பொசிஷன்னா இங்கதான். ஸோ இங்க இருந்தாலும் கான்ஜுகேஷன்ல இருக்கும், இங்க இருந்தாலும் கான்ஜுகேஷன்ல இருக்கும். ஸோ நான் கான்ஜுகேட்டட் பொசிஷன்னா இந்த மாதிரி இருக்கும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் அப்படிங்கிறது OH, OR, NR2 இது. அதாவது ஹெட்ரோ ஆட்டம்ஸ் ஹேவிங் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுலயே வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த சப்ஸ்டிடியன்ட் இல்லாம இப்படி அந்த சப்ஸ்டிடியன்ட் இல்லாத கார்பன் ஆட்டத்துல இல் பி ஹேவிங் திஸ் குரூப். ஸோ இதுல வந்து சிலைல் மீத்தல் குரூப்ஸும் வச்சிருக்காங்க. பட் ஐ ஹேவன்ட் சீன் எக்ஸாம்பிள்ஸ் யூசிங் திஸ். இதில் இன்க்ளூட் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த குரூப்ஸ் எல்லாம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் அது இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வரும். இந்த மெக்கானிசம் நான் அதில் அனிசோல் எலக்ட்ரான் டொனேட்டிங் இருக்கும் பொழுது எப்படி வருது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இருக்குங்கிறது எப்படி மெக்கானிசம் நான் கொடுத்துருக்கேன், அது நீங்க கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா now what if you have more than one type of substituent, one substituent இங்கே இருக்கு. ஸோ இப்போ 2 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் மெட்டா பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொன்னோம், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா டபுள் பாண்ட் should be present on carbon atom carrying the substituent. அப்போ பாத்தீங்கன்னா இதுலயும் இருந்தா it is ரெண்டுனுடைய இதையுமே this is also electron donating, this is also electron donating, ரெண்டையும் satisfy பண்ற மாதிரி வந்துடுது. 2 எலக்ட்ரான் டொனேட்டிங் பேராவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட், ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ரெண்டும் ஆர்த்தோல இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டா ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங்ல இருக்கிறதுக்கு டபுள் பாண்ட் அதோட இருக்கும். இது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங்னா இங்க இருக்கு. இங்க வந்து அடிஷ்னலா நீங்க ஒரு பாயிண்ட் பார்க்கணும். டியூரிங் த ரியாக்ஷன் இஃப் யூ ஹாவ் ஏ எலக்ட்ரோஃபைலா
Br மைனஸ் போயிடும், S பிளஸ். திஸ் இஸ் எலக்ட்ரோஃபைல் இருந்ததுன்னா இந்த இடத்துல இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் சப்ஸ்டிடியன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து என்ன ஆகும், சப்ஸ்டிடியூஷன் வில் டேக் பிளேஸ். அதையும் அது பின்னாடி நான் ஒரு ஸ்லைட்ல உங்களுக்கு நான் சொல்றேன். இது மாதிரி டிஃப்ரெண்டா கொடுத்துருக்கோம், இது நீங்க பொறுமையா பாருங்க. ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இருக்கும் பொழுது அது ரெண்டும் மெட்டா பொசிஷன்ல இருக்கும் பொழுதும் அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுது டபுள் பாண்ட் பொசிஷன்ஸ் எப்படி போகுதுன்னு பாருங்க. ரெண்டும் பேராவா இருக்குது அப்படிங்கும் பொழுது எலக்ட்ரான் இப்போ இதனுடைய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, மீத்தேலினுடைய இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் தான் இதுல வந்து ஓவர் பவர் பண்ணுது, டாமினேட் பண்ணி அதற்கேற்றபடி டபுள் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுல வந்து இதுக்கு CH3க்கு ஏற்றபடி இது நடக்கல. ஓகே, அண்ட் யூ ஆர் ஹேவிங் ஏ மீத்தைல் குரூப். ஸோ அது இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அட்டாச் ஆயிருக்கிற பொசிஷன்ல மீத்தைல் குரூப் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க மெக்கானிசம் பாருங்க. எலக்ட்ரான் டென்சிட்டி எங்க அதிகமா இருக்கும்னு பாருங்க. இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிற இடத்துல தான் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். அதனால அந்த இடத்துல வந்து இந்த குரூப் கெட் சப்ஸ்டிடியூட்டட். இஃப் யூ ஹேவ் கான்ஜுகேட்டட் டையின்ஸ் என்ன ஆகும்னா ரிடக்ஷன், அதாவது 1,4 அடிஷன் நடக்குது. அப்போ என்ன ஆகும், ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிற மாதிரி டபுள் பாண்ட் வந்து ரீஅரேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும், அல்கீன்ஸ் கிடைக்கும். இப்போ இதுல இது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். ஸோ இதில் பாருங்க, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் டொனேட்டிங் குரூப்ஸ் ஆர்த்தோ டு ஈச் அதர். அப்போ ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டபுள் பாண்ட் வரணும். நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஓசனாலிசிஸ் அண்ட் டைமீத்தைல் சல்ஃபைடு இருக்கு அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது. ஓசனாலிசிஸ் நடந்து ரெடியூஸ் ஆகுது. அவுட் ஆஃப் தீஸ் டூ டபுள் பாண்ட்ஸ் இதுதான் எலக்ட்ரான் டொனேட்டிங், மோர் எலக்ட்ரான் டொனேட்டிங் கம்பேர்ட் டு திஸ். அப்போ இதுதான் கிளீவ் ஆகும். ஸோ கிளீவ் ஆயிட்டு என்ன ப்ராடக்ட் வருது, கார்பனைல் காம்பவுண்ட் வந்துடும். You'll be getting the corresponding carbonyl compound. So this I have taken from Swifel. So next example பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரான் இங்க வந்து ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங், இங்க வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி டபுள் பாண்ட் வரும்பொழுது ரெண்டனுடைய ரெக்குயர்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. இந்த மீடியா யூ ஆர் ஹேவிங் ஏ ஹாலஜன் காம்பவுண்ட். இதை விட்டுட்டீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ எலக்ட்ரோஃபைல். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரோஃபைல் will get attached. ஸோ இதுல பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் அமைடு இஸ் ஃபார்ம், அமைட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆசிட் அண்ட் அமீன் எடுக்கும் பொழுது அமைட் ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் மிட்சுனோபு. ஸோ மிட்சுனோபுல நான் சொன்ன மாதிரி 2 ஆல்கஹால் இருந்தா ஈத்தர் வில் பி ஃபார்ம்ட். ஓகே, ஸோ ஈத்தர் ஃபார்ம் ஆயிடுது. நெக்ஸ்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போடும் பொழுது இந்த அரோமேட்டிக் ரிங் வந்து ரெடியூஸ் ஆகணும். ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங், திஸ் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங். இப்போ இந்த மாதிரி டபுள் பாண்ட் வருது. அண்ட் இந்த மீடியால இங்க இருக்கும்போது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் எங்க இருக்கோ அந்த இடத்துல என்ன இருக்கு, இங்க அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கு. Group is getting attached. So next, electron deficient alkenes, alpha beta unsaturated ketones. இது எடுத்துட்டீங்க அப்படின்னா வெறும் டபுள் பாண்ட்ஸ் எடுத்தா இது வந்து ரியாக்டே ஆகாது. ஆல்ரைட், ஒன்று 1,3 டையின்ஸாக இருக்கணும், அல்லது அரோமேட்டிக்காக இருக்கணும், அல்லது எலக்ட்ரான் டெஃபிஷியன்டாக இருக்கணும். அப்போதான் அது வந்து ரியாக்ட் ஆகும். ஆல்ரைட், ஸோ ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் நடக்கும் பொழுது it undergoes 1,4 addition. Dienes odeyume they undergo 1,4 addition only. So reduction எப்படி நடக்குது பாருங்க. So the mechanism. So first இல்ல வந்து எலக்ட்ரான் டோனார் வந்து இந்த இடத்துல தான் அட்டாக் பண்ணிட்டு இதை எப்படி ஷிஃப்ட் பண்ணிடுச்சு. So you are having an electron over here. இப்போ இந்த tertiary butanol அதான் வந்து புரோட்டான் டோனார்ஸ். அப்போ அங்கேருந்து ஒரு புரோட்டான் எடுத்துட்டு இங்க ஆல்கஹால் ஆயிடுச்சு. இப்போ from another lithium it will gain another electron. அப்போ இது என்ன ஆயிடும், ஒரு மைனஸ் சார்ஜ் ஆயிடும். ஸோ மைனஸ் சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப மீடியால இருந்து இன்னொரு டெர்ஷரி பியூட்டனால இருந்து it will accept a proton. மைனஸ் சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் it will accept a proton. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம அப்படியே இது பண்ணோம் அப்படின்னா இங்க இப்படி ஷிஃப்ட் ஆகி இங்க ஆகிட்டு இங்க வந்து ஹைட்ரஜன் will be attached. So that is 1,4 addition. இதற்கு பதில் நம்ம என்ன பண்றோம், மீடியால வந்து ஒரு தட் இஸ் எலக்ட்ரோஃபைல் இருந்தால்
இந்த பொசிஷன்ல கார்பனினுடைய ஆல்பா பொசிஷன்ல CH2R will get attached. Alright, so அங்க நம்ம பார்த்தது aromatic compound. So alpha beta unsaturated compound இந்த மாதிரி அட்டாச் ஆகும். ஸோ இதுல வந்து வித் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இப்போ இதை நீங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் 1,4 ரிடக்ஷன் நடக்கும். 1,4 ரிடக்ஷனா ப்ராப்ளம் சால்விங்னா என்ன, இது போயிடும், டபுள் பாண்ட் போயிடும். இதுல இருக்க நியூக்ளியோஃபைல வந்து எலக்ட்ரோஃபைல வந்து கார்பனைலுடைய ஆல்பா பொசிஷன்ல அட்டாச் பண்ணணும். ஸோ இது அதாவது இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா சிஸ்ட்ரான்ஸ் மிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ் தான், ரெண்டும் வந்து ஆப்போசிட்ல இருக்கும். மீத்தல் எங்க இருக்கோ அதனுடைய ஆப்போசிட்ல தான் இங்க சப்ஸ்டிடியன்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி செலக்டிவ் அல்கைலேஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதாவது ஈனோலேட் வச்சு பண்ணலாம், ஈனோலேட் வச்சு செலக்டிவ் கார்பன். இது வந்து இந்த கான்செப்ட்ல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து அந்த வாரன் அண்ட் மைத்துல நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஈனோலேட், அதுக்கப்புறம் ஈனமீன் வச்சு அல்கைலேஷன் பண்றது, அதுக்கப்புறம் மைக்கேல் அடிஷன் வச்சு பண்றது, ஈனோலேட், அப்புறம் ஈனோலேட் கம் ட்ரைமீத்தைல் சிலைல் ஹாலைட் வச்சு ட்ரைமீத்தைல் சிலைல் ஈனால் ஈத்தர்ஸ் வச்சு பண்றது. இந்த மாதிரி லித்தியம் அண்ட் அமோனியா யூஸ் பண்ணி பண்றது. இதெல்லாமே வந்து இந்த கான்செப்ட்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. கார்பனைல் காம்பவுண்டுடைய ஆல்பா பொசிஷன்ல ரீஜியோ செலக்டிவ் அல்கைலேஷன், அது வந்து எலக்ட்ரோஃபைல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றது வந்துட்டே இருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரியான எக்ஸாம்பிள் தான். ஸோ இங்க வந்து நம்ம இந்த செலக்ட்ரைட்ல எல்லாம் பீட்டா பொசிஷன்ல ஒரு சப்ஸ்டிடியன்ட் இருந்தா அங்க நடக்காது 1,2 அடிஷன் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. இங்க சப்ஸ்டிடியன்ட் இங்க வந்து சப்ஸ்டிடியன்ட் இருந்தாலும் என்ன நடக்குது, 1,4 அடிஷன் வித் ஆப்போசிட் ஜியாமெட்ரி ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பைசைக்ளிக் காம்பவுண்டாக இருக்கும் பொழுது இப்போ பாத்தீங்கன்னா லித்தியம் அண்ட் அமோனியா யூஸ் பண்ணும் பொழுது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ரிப்பல்ஷன் அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஆப்போசிட் இதுல இருக்கும். அதாவது இப்ப எலக்ட்ரான்ஸ் இங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இது எப்படி ஷிஃப்ட் பண்ணுதுன்னு வைங்களேன். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் ரெண்டும் சேம் சைட்ல இருக்குமா ஆப்போசிட் சைட்ல இருக்குமா, இட் வில் ப்ரிஃபர் டு பி இன் த ஆப்போசிட் சைட். ஓகே, ஸோ அப்போ இந்த இப்ப ஹைட்ரஜன் இப்படி இருக்கிறதால இப்ப பாருங்க, ஸோ ஹைட்ரஜன் வில் பி அட்டாச்ட் ஹியர். அப்போ ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கிறதால டிரான்ஸ். அப்போ ரிங் ஜியாமெட்ரி பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்னு வந்து வெட்ஜ்ல இருந்தா இன்னொன்னு வந்து ஹேஷ்ல இருக்கும். வேறஸ் palladium யூஸ் பண்ணா both the hydrogens will be supplied from the same side. So அப்போ அதனால என்ன ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா the ring geometry will be cis. So palladium யூஸ் பண்ணும்போது சிஸ் ஆக இருக்கும், லித்தியம் இது யூஸ் பண்ணும்போது ஆப்போசிட் சைடாக இருக்கும். ஸோ இது இங்க காமிக்கிறாங்க. இதுதான். ஸோ சைப்ரோன் இல்லை எடுத்துட்டீங்க அப்படின்னா, லிக்விட் அமோனியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிங் ஜியாமெட்ரி வில் பி ஆப்போசிட். மீத்தைல் எங்க இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் ஃபேஸ்ல ஹைட்ரஜன் வருது. ஆல்ரைட், ஸோ இந்த காம்பினேஷன், இந்த ப்ராப்ளம் பாருங்க. நம்ம சொன்ன இது ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட், அதே தான், அந்த கான்செப்ட் தான். இப்போ இதுல என்ன காமிச்சிருக்காங்க, ஏ பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா இது எல்லாமே இன்டாக்டா இருக்கு, 1,4 அடிஷன் ஆஃப் ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். பி பாத்தீங்க அப்படின்னா 1,2 அடிஷன். சி எடுத்தா ஐசோலேட்டட் டபுள் பாண்ட் மாத்திரம் ரெடியூஸ் ஆகுது. அப்போ இதை வந்து இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படி பார்த்தா, ஒன்னு வந்து சோடியமின் லிக்விட் அமோனியா, இன்னொன்னு வந்து லியூச் ரிடக்ஷன், இன்னொன்னு வந்து வில்கின்சன் கேட்டலிஸ்ட். ஸோ நம்ம இப்பதான் படிச்சோம் லிக்விட் அமோனியா யூஸ் பண்ணா 1,4 அடிஷன் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி சோடியம் போரோஹைட்ரைடின் இது யூஸ் பண்ணும் பொழுது எதை ரெடியூஸ் பண்ணோம்னா 1,2 ரிடக்ஷன் அப்படி பார்த்தோம். ஸோ A is the answer. So A is இந்த 1,4 reduction அப்படிங்கிறதால A is liquid ammonia. அப்போ either it can be A or B. Either A or B. Alright.
ஏன்னா லியூச் ரிடக்ஷன் வந்து 1-2 ரிடக்ஷன் தான் பண்ணும், அதனால அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. அப்போ பி வந்து லியூச் ரிடக்ஷன், அப்ப பார்த்தா அதுவும் சேமா இருக்கு. இப்போ சி வந்து ஐசோலேட்டட் டபுள் பாண்டா அல்லது ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் டபுள் பாண்டா அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க ஐசோலேட்டட் டபுள் பாண்ட் ரெடியூஸ் ஆயிருக்கிறதால அது வந்து என்னது வில்கின்சன் கேட்டலிஸ்ட். பெலேடியம் சார்கோலாக இருந்தா ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் நடந்திருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் நம்ம எவ்வளவு தெளிவா இருந்தாதான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டென்ட் பண்ணலாம், எவ்வளவு டீட்டெயிலா நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் அல்கைன்ஸ் டு அல்கீன்ஸ், இந்த லிக்விட் அமோனியா எடுத்துட்டோம்னா இதுவும் டிஃபர் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ் அல்கீன்ஸ் கொடுக்குது, மற்றது எல்லாமே அந்த கேஸ் எல்லாமே சிஸ் அல்கீன்ஸ் வந்தது, இங்க டிரான்ஸ் அல்கீன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே நம்ம ஞாபகம் ஜஸ்ட் ரிமெம்பரன்ஸ்க்காக சொல்றேன். வில்கின்சன் கேட்டலிஸ்ட் ஆகட்டும், லிண்ட்லெஸ் கேட்டலிஸ்ட் ஆகும், யூ ஆர் கெட்டிங் இசட் அல்கீன், ஹியர் யூ ஆர் கெட்டிங் இ அல்கீன். ஸோ அதற்கான மெக்கானிசம் அது பாருங்க. ஸோ எலக்ட்ரான் வந்து இங்க அட்டாச் ஆகி இப்படி ஷிஃப்ட் ஆகும் பொழுது there are 2 ஆப்ஷன்ஸ். இங்க இருந்து ஷிஃப்ட் ஆன எலக்ட்ரான்ஸும் இந்த வந்த எலக்ட்ரான்ஸும் சேம் சைட்ல இருக்கிற ஆர்பிட்டல்ஸ்ல இருக்கலாம் அல்லது ஆப்போசிட் சைட்ல இருக்கலாம். சேம் சைட்ல இருந்தா இட் வில் பி ரிப்பல்ஷன். ஸோ டு அவாய்ட் தட் தே வில் ப்ரிஃபர் டு பி இன் த ஆப்போசிட் சைட். ஸோ அதனாலதான் அது என்ன ஆயிடுது, டிரான்ஸ் அல்கீன்ஸா நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் அது தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் வெரி சிம்பிள் கான்செப்ட் வச்சு எடுத்திருக்காங்க. இது வந்து 2014, இப்போ வந்து ஒரே கான்செப்ட் வச்சு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சது. ஸோ டிரான்ஸ் அல்கீன், ஸோ டிரான்ஸ் அல்கீன், அப்போ கார்பாக்சிலிக் ரெண்டுமே ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிரான்ஸ் அல்கீன்ஸ் அப்படிங்கும் பொழுது அதாவது அரோமேட்டிக் ரிங் பொறுத்த வரைக்கும் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிரான்ஸ் அல்கீன் அப்படிங்கும் பொழுது இது, ஸோ ஆன்சர் ஷுட் பி 1. எஸ், ஸோ சாரி, இது வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் கிடையாது, ரேடிக்கல் டிரான்ஸ்ஃபர் ரியேஜென்ட். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரியேஜென்ட் போயிடும். ஸோ இது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும். ட்ரைபியூட்டைல் ஸ்டானின்ஸ் அப்படிங்கிறது the reaction proceeds by radical formation. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஹாலஜன்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ பாருங்க, ஸ்டார்டிங் மெட்டீரியல்ல ஹாலஜன் இருந்தால் இட் இஸ் ரிமூவ். Reactivity order, if in the starting material if you are having more than one type of halogens, then the order is நம்ம leaving group ability மாதிரியே தான். iodine removed faster than bromine than chlorine. Alright, so mechanism you can see later how the reaction proceeds via radical mechanism. So இங்கேயும் பாருங்க ஹாலஜன் இருந்தது, ஹாலஜன் போயிடுச்சு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் radical cyclization. So after அந்த ஹாலஜன் போனதுக்கு அப்புறம், ஹாலஜன் இருக்கும்போதே ஒரு சூட்டபிள் பொசிஷன்ல டபுள் பாண்ட்ஸ் இருந்தது அல்லது ஒரு நியூக்ளியோஃபைல் மாதிரி இருந்தது அப்படின்னா சைக்ளைசேஷன் இஸ் பாசிபிள். ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப இது வந்து ரொம்ப நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு ட்ரைபியூட்டைல் ஸ்டானியன்ல. அவ்வளவும் டைம் பத்தாதுங்கிறதால ஐ ஹவ் கிவன் ஏ அவுட்லைன் ஒன்லி. ஸோ டீட்டெயில நீங்க போகணும்னா அதுல வந்து பால்வின்ஸ் ரூல் படிக்கணும், நிறைய படிக்கணும். இந்த கான்செப்ட்ல தொடர்ந்து ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் இந்த கான்செப்ட் வந்து 2014-13 எல்லாம் தொடர்ந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருந்தது. அதனால அது நீங்க படிங்க. ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் ரிங் க்ளோஷர் இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா ஹாலஜன் இருக்கு வரும். ஸோ ஏன் அப்படின்னா 5 membered ring ஃபார்ம் ஆகுமா, 6 membered ring ஃபார்ம் ஆகுமானா 5 membered ring closure ரெண்டும் ஆப்ஷன் இருக்குன்னா 5 membered ring closure இஸ் ப்ரிஃபர்ட் as per அந்த பால்வின்ஸ் ரூல் வச்சு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ ரிங் க்ளோஷர் நடந்துருச்சு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இது வந்து இப்படி போகணும். ஸோ இது வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி இதோட நிக்காது, இதுவும் இப்படி க்ளோஸ் ஆகும். ஸோ யூல் கெட் ஏ 5 membered ring க்ளோஸ் ஆயிருது. ஸோ இது வந்து கேஸ்கேட் ரியாக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல நிக்காம செயின் ரியாக்ஷன் மாதிரி அடுத்து போயிட்டே இருக்கு. எத்தனை எங்கெல்லாம் உங்களுக்கு ஃபீசிபிள் பொசிஷன்ஸ் இருக்கோ அது வரைக்கும் அந்த ரியாக்ஷன் போயிட்டே இருக்கும். இது பாருங்க, இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு சில புக்ஸ்ல எல்லாம். ஸோ இது பாத்தீங்கன்னா இது இங்க க்ளோஸ் ஆகும், இது இப்படி வரும். ரேடிக்கல்ங்கிறதால நம்ம ஒன் சைடட் ஆரோ போட முடியாது. அயோடின் வெளியில போயிட்டதுக்கு அப்புறம் எப்படி க்ளோஸ் ஆகுது,
அப்புறம் இது வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த ட்ரிபிள் பாண்ட் இப்படி க்ளோஸ் ஆகுறதால 5 மெம்பர் ரிங் வித் எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் இஸ் ஃபார்ம்ட். ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. பாருங்க இது இப்படி. ஓகே, எல்லா எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபுல் ஆரோ போடக்கூடாது, ஃப்ரீ ரேடிக்கல்ங்கிறதால ஹாஃப் தான் போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மெம்பர் ரிங். ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி எல்லாம் டீட்டெயிலாக படிக்கணும். ஸோ சின்னும் வரலாம், டிரான்ஸும் வரலாம். அதுக்கு வந்து அந்த பால்வின் ரூல், எக்ஸோட் ரிங், அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து அதை படிக்கணும், அந்த ரூல்ஸ் படிக்கணும். ஸோ ஐ டிடன்ட் ஸ்பெண்ட் மச் டைம் ஆன் இட். ஸோ இதுவும் பாருங்க, இதுக்கு இதாகி எப்படி போகுது 5 மெம்பர் ரிங். இப்போ இந்த ரிங் ஜாமெட்ரி, ஸோ ரிங் க்ளோஷர் இல்லாம அந்த ஜாமெட்ரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பாருங்க சரி எப்படி வரும், நிறைய ரிங் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் டைப் வந்து ரிடக்டிவ் டீஹைட்ராக்சிலேஷன் வயா தயோகார்பனில். அதாவது OH குரூப்பே நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சோடியம் ஹைட்ரைட் அண்ட் கார்பன் டைசல்ஃபைடு யூஸ் பண்ணும்போது தயோகார்பனேட்ஸ். ஆக்சுவலா ஸ்ட்ராங் பேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பைராலிட்டிக் எலிமினேஷன் அப்படிங்கும்போது யூ வில் கெட் அல்கீன்ஸ். வேற ட்ரைபியூட்டைல் ஸ்டானின் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த குரூப் வந்து கம்ப்ளீட்டா போயிடும், ஹைட்ரஜனேஷன் வந்துடும், யூ வில் கெட் மீதைல் குரூப். ஓகே, ஸோ அதே மாதிரி செலினைடும் ஆகும். ஸோ ஹியர் யூ ஆர் ஹேவிங் 2 OH groups. ஸோ பிரைமரி ஆல்கஹால், இன்னொன்று செகண்டரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹால் இஸ் மோர் ரியாக்டிவ். அது வந்து செலினைடு ஃபார்ம் பண்ணிடுது. செலினைடு ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரைபியூட்டைல் ஸ்டானின் போகும்போது இது கட் பண்ணிட்டு யூ வில் கெட்டிங் மீதைல் குரூப். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த OH குரூப் இல்லாம போயிடும், அவ்வளவுதான். OH குரூப் ரிமூவ் கம்ப்ளீட்லி. இங்க அவ்வளவுதான். அயோடின் இருக்கு. ஸோ திஸ் இஸ் சம் அதர் எக்ஸாம்பிள். அயோடைடு இருக்கும்போது இங்க ரிங் க்ளோஸ் ஆகி அயோடின் வெளியில போயிடும். இது வந்து நீங்க அப்புறமா பொறுமையா பாருங்க. ஐ வில் கிவ் யூ த நெட் கொஸ்டின்ஸ். இதுல நிறைய இருக்கு. ஸோ இதுல வந்து பொறுமையா பாருங்க. டைம் ஆயிடுச்சு, 1 hour எக்ஸ்ட்ரா போயிட்டோம். ரெஃபரன்ஸ் புக்ஸ் அதே நான் லாஸ்ட் இதுல கொடுத்ததே தான் ரெஃபரன்ஸ் புக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். பட் இதுல வந்து எக்ஸாமுக்கு நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு புக் வந்து தரோவா ஃபுல்லா படிக்கணும், அந்த இருக்கிற மெக்கானிசம் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தா திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக். கிளைடன்ல வந்து இருக்கக்கூடிய மெக்கானிசம் எல்லாம் தரோவா நமக்கு ஒரு ஐடியா பார்த்துக்கணும். தென் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ்க்கு தான் நம்ம வந்து எங்க போகணும் அப்படின்னா இந்த கேருத்தர்ஸ் அண்ட் சிஃபலனான்ஸ். எம்பி ஸ்மித் கூட நல்லா இருக்கு. இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் எம்பி ஸ்மித்ல ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த புக்ல வந்து யூ ஹாவ் ரியேஜென்ட்ஸ். எல்லா ரியேஜென்ட்ஸும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. ஒரு ரியேஜென்ட் வந்து என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும் அப்படிங்கறது அதுல கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. அப்புறம் இந்த டோட்டல் சிந்தசிஸ் ஆஃப் பயோ ஆக்டிவ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா நிறைய டோட்டல் சிந்தசிஸ் நிறைய இருக்கு, ப்ராக்டிஸ்க்கு யூஸ் ஆகும். அதுல வந்து நம்ம வேற ஒண்ணுமே பார்க்க வேண்டாம், ஒரு 20 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 20 ஸ்டெப்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னாலே நமக்கு ரியேஜென்ட்ஸ் எல்லாம் நமக்கு அப்படியே மனசுல பதிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது பார்க்கணும், கண்டிப்பா நம்ம அது பார்க்கணும். மெயினா வந்து நான் சொன்னபடி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே வந்து என்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன ப்ராடக்டா மாறுது. ஸ்டார்டிங் மெட்டீரியல் அப்படின்னு பாக்குறத விட அதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப் என்னவா மாறுதுங்கிறது தான் நமக்கு தெரியணும். ஸோ அப்போ வந்து நம்ம ரியேஜென்ட்ஸ்னு பாக்குறத விட ஃபங்க்ஷனல் குரூப், ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப்பா மாத்துறதுக்கு என்ன வேணுங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம அந்த சிலபஸ்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா மோர் தென் 50% வந்து இதுதான், ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப்பா என்னவா மாறுது அதுதான். அதுல ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் ஐ டுக் திஸ். மற்ற ஃபங்க்ஷனல் குரூப்பை விட இது நான் கான்சென்ட்ரேட் பண்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டோட்டல் சிந்தசிஸ், ஒரு காம்பவுண்ட் சிந்தசைஸ் பண்றதுக்கு 20 ஸ்டெப் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா 25%க்கு மேல இருக்கிற ஸ்டெப் வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்டாவது ரெடியூசிங் ஏஜென்டாவது இதா இருக்கும். 10 ஸ்டெப் இருக்கு அப்படின்னா 3 ஸ்டெப்ல வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும். அப்போ
அப்ப ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆர்கானிக் சிந்தசிஸ் பண்றதுக்கும் அந்த நாலேஜுக்கும் இந்த ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்றதுக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கும் இந்த இது விட்டுட்டு ஒரு 2 ஸ்டெப் எடுக்கிறது வந்து கஷ்டம். எப்படியாவது ஒரு ஸ்டெப் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோ ரெடியூசிங் ஏஜென்ட்ஸோ வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றது ஈஸி. அதனால இதுல நீங்க தரோவா இருந்துட்டீங்க. நீங்க நேம் ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க, ஷார்ட் பிளஸ் அசிமெட்ரிக் ஈபாக்சிடேஷன் நல்லா தரோவா படிச்சிருப்பீங்க. பட் அதோட அட்டாச் ஆயிருக்கிற ஆக்சிடைசிங் ரெடியூசிங் தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டினை நம்மளால டச் பண்ண முடியாது. ஸோ அதனால அதை எடுக்கணும். அப்புறம் நான் உங்களுக்கு காட்டிச்ச அந்த ரெஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளேடன் வந்து ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா படிச்சுட்டு, அதுக்கப்புறம் சிஃபலனான்ஸ், கேருத்தஸ், எம்பி ஸ்மித் இதுல இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட்ல அவங்க என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கிறத படிச்சிடணும். அப்புறம் அந்தந்த புக்ல வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சாப்டர் பேக், அதை படிச்சிடணும். மோஸ்ட்லி ப்ராப்ளம் சால்விங் சிஎஸ்ஐஆர் கொஸ்டின்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்க்கு அந்த புக்ஸ்ல இருந்து அப்படியே லிஃப்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அப்ப அதனால நம்ம வந்து அதை படிக்கிறது நல்லது, அது படிக்கணும் கண்டிப்பா. அதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடணும். அப்ப நம்ம அப்ளை பண்றோம், நம்ம படிச்ச கான்செப்டை அதை அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிடும், நல்லா புரிஞ்சிடும். தட் இஸ் ஒன் திங். அது ரொம்ப முக்கியம், அது பார்க்கணும். அதுதான்.